ஸோ கைஸ் வெல்கம் டு சீஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்எஃப்ஐ விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா, சரி விளையாடலாமேன்ட்டு தான் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி விளையாடலான்ட்டு ஆரம்பிக்கலாம். சரி என் கூட யாராச்சும் வருத்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணலாம். என்னோடய பேர் காமிக்கிறேன் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம். ஏப் இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு 2 நாள் தான் ஆச்சு, அதனால் கொஞ்சம் லெவல் 7 இப்போ தான் வந்திருக்கேன். கொஞ்சம் என்ன நிறைய பேர் நினச்சிருப்பீங்க தோக்கச்சிக்கலாம், அது மாதிரிலாம் நினச்சிக்கூடாது, ஈஸியாக தோக்கச்சிருவேன். ப்ரௌன்ஸ் ஒன்று ரேண்ட்டு. ஸோ நம்ம பேட்ரு விளையாடுறதுல இப்போ நம்ம கிளாஸ் கோடு அப்புறம் லோனூஸ் தான் விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிளாஸ் கோடு விளையாடலாம். ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஐடியா எடுத்துக்கலாம். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ எல்லாரும் யாருக்கு எஃப்எஃப்ஐ ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போது எஃப்எஃப்பும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பிஜிஎம்மும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது ஏன்டா ஷார்ட் ஃபார்மில் போடுறேன்னா ஏன்னா பெருசாக லென்த்தாக போகும் இல்லையா, ஸோ அதனால் ஒரே நிமிஷம் நம்ம கன் அப்படியே இருக்குது. ஆனாலும் இங்கெல்லாம் பேசுகிறானுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஐயோ கேஸ், நம்ம கன் எடுக்க மறந்துட்டோன்னு நான் சொல்ல. கை ரொம்ப அடுத்துன்னு நினைக்கிறேன். இவனது எங்கேருந்து அடிக்கும். இவனுக்கு ஹெல்ப் பண்ண, இவனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான். சரி கேஸ், எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்குது கேஸ். இப்போ நம்ம என்ன கன்று எடுக்கலாம்னா நம்ம MP40 எடுக்கலாம். MP40 எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ரிப்பேர் கிட் எடுத்துக்கலாம். மெயின் எப்படிதான் உனக்கு இந்த ஸ்கின்னு கிட்ஸ்ன்னு கேட்காதீங்க எல்லாருக்கும். ஐயோ கைஸ், நம்ம சார்ஜர் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி நடந்துச்சு. நம்ம ஓகே இதை நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து சாம்சங் கைஸ், அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ப்ளர்ராகவும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன் டைப் அடிக்கணும் கைஸ், ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். எனிமி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ஒருத்தனை கூட காணும். மாட்டிக்கிச்சு ஒரு ஆள். பலி இதான் இருக்கான்னு நினைக்கிறேன். யாராச்சும் இருக்காங்களா? யார் அது? ஐயோ கைஸ் நான் இங்கே இருக்கிறது ஒருத்தனை கவனிக்கவே இல்லை. அங்கே பாருங்க போச்சு, இவனும் காலின்னு நினைக்கிறேன். லெஜெண்டு சூப்பர் கைஸ், லெஜெண்ட் தான். இவனுக்கு ஒரு லைக் போடணும். இன்னொன்று அர்த்தம்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு டீமும் ஒரே இதாக இருக்குது. இப்போ நம்ம யூஎம்பி எடுக்கலாமா இல்லை ஏகே எடுக்கலாமான்னு டவுட். அதனால் நம்ம என்ன எடுக்கலாம்? சரி நம்ம மேக் 10 எடுக்கலாம். எடுத்துகிட்டு குளோவல் மெயின் கேஸ், நம்ம குளோவலில் தான் தப்பிக்க முடியும். தலைவரிக்கும் எனக்கு கேட்குறாப்புல, நம்ம இவனுக்கு கொடுத்துடலாம். நம்மளுக்கு இது வேணாம், ஒன்று போதும் நம்மளுக்கு. போகலாம். கேர்ள்ஸ், நீங்கள் யோசிப்பீங்க எப்படி உங்களுக்கு ஸ்பீடாக வருதுன்ட்டு. செட்டிங்கில் போய்ட்டு சென்சிட்டிவ் வச்சு எல்லாமே 200 வைங்க, கரெக்டாக இருக்கும். யார் போர் அடிச்சிச்சோ அவங்கெல்லாம் ஃபோன் வச்சுட்டு டிஸ்னியில் போய் பிக் பாஸ் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
யார் யார் பிக் பாஸ் பார்க்க மாட்டீங்களோ அங்கே மறக்காமல் இவனை ஒரு பலி அசல்ட்டாக முக்கிய சுட்டு போட்டானே நினைக்கிறேன். கைஸ் நான் ஒருத்தன் தான். ஓ ஷீட் கைஸ் நான் ஐட்டம் எடுக்கணுங்க, நான் மறந்துட்டேன். ஐயோ பாருங்க எனக்கு கோலம் காட்டா எனக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க என் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்த்துருப்பாங்க. அவனுக்கு சொல்லுவானுங்க நான் நல்லா ஆட மாட்டேன்ட்டு, எனக்கு தெரியும். நீங்கள் டபுள் ஃபிங்கரில் விளையாடுவீங்களா இல்லை ஒன் ஃபிங்கரில் விளையாடுவீங்களான்னு சொல்லுங்கள். சில லெஜண்டு ப்ரோ பிளேயர்லாம் 3 ஃபிங்கரில் கூட ஆடலாம். என்னுடைய ஃப்ரெண்டோட அண்ணா அந்த மாதிரி விளையாடிருக்காங்க. நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், அவன் என்னை பார்த்துட்டானான்னு தெரியல. அங்கே போகிறவங்க பாருங்க, இவனுடைய எப்படி சொல்கிறது, இவனுடைய கதையை முடிக்கணும். என்ன சொல்லி பேசி வச்சுருக்காங்க. ஐயோ எம்பி வச்சுருக்காங்க, சதன் டப்புன்னு போடுறான். இவனு போயிட்டானா, இவனுக்கு ஒரு லைக் இவன் தான் மாசா விளாட்றான். பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான் நல்லா ஆடுவேன்ட்டு. நீங்கள் கூட யோசிச்சிருக்கேன், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் நல்லா ஆடுவேன், நீங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் என்ன ஈஸியாக போட்டு தள்ளிடலான்ட்டு. ஏன்னா ஃபோனு கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கா, சார்ஜர் வேறு போட்டேனே விளையாட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு. சரி வீடியோ பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க வீடியோ போடுறீ இல்லையடா, போடுறா பார்க்கலாம்டா. நானுங்க சரி நம்ம இங்கே இருந்துக்கலாம், எதுக்கு வேண்டாத வம்பு. ஒருத்தருக்கு அவனை போட்டுருந்தேன் பேசி. என்ன பண்ற வச்சிருக்கீங்க? நீனா போய் மாட்டிக்கிறான். இன்ஜெக்ஷன் போடுறான்டா அவ்வளோதான் சூப்பர் கைஸ், மாசா விளாட்றானு. ஓ மை காட் ஏண்டா கஷ்டப்பட்டு அடி வாங்கினது நான், நீடா வருவேன். வாங்க நம்ம இன்னும் 2 ரவுண்டு விளையாடிக்கலாம். அப்புறம் அதுவும் 2 விளையாடிட்டு நம்ம சார்ஜர் 3% தான் இருக்குது. சரி பார்க்கலாம் நம்ம லோன் 2 விளையாடிட்டு செக்ஷன் முடிச்சிடலாம். பாப்பா ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து ஸ்பீடாக ஓடி போய் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட கூட இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஜம்ப்புன்ற ஆப்ஷனில். அவன் பேர் என்னன்னு தெரில, பட் ஆனால் அவன் ஸ்பீடாக போய் இப்படி குதிச்சா இங்கேருந்து இங்கே போய் விழுவான். ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன், கண்ணு கெட்டின தூரத்துக்கு யாரும் தெரியல. இல்லைங்க உங்களை ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். இருக்கலாம், கும்பலாக இருக்கானு பாருங்க. நீ போட்டானுங்க. ஓடுறா காலி.
இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, டாப்பில் போயிடுக்கிறான். டாக்ஸிக் ப்ரோ பிளேயர் தான் கேஸ். ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு நம்மளே லூஸு மாதிரி ஆடிச்சிருக்கோம். நம்ம டெசர்ட் ஈக்கிள் எடுத்துக்கலாம். டெசர்ட் ஈக்கிள் எடுத்து ஒன் டேப் டப்பான்னு அடிக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கின் இருக்குன்னு சொல்லுங்கள். எனிமி கொஞ்சம் பவரை தான் ஆடுறான், பார்த்துக்கலாம். எதுக்கு அவனுங்க இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க? வலி காமிக்கிறாங்கம்மா, வலி ப்ளஸ் தூ சிங்கம் தான் அவனுக்கு வருவானுங்க. இங்கே எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் யார் என்ன மாதிரி இருக்கான்? ஜெய்ஸ் இவன் பேர் ஏதோ வரும். ஆனால் யார் கோட் மூவி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இவன் தான் அந்த ஓஜி. இவன் பேர் கோப்ரா. ஓகே ஓஜி கோப்ரா. பாம் 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 பாம். கைஸ் 1v4 கைஸ். இவன் வேற லெவலு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் கீழே பார்த்துட்டுனா எவனும் ஒருத்தன் குணம் பண்ணி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்து சுத்தமாக இல்லை. ஸோ கட்டாமே